நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச் சொல். வணக்கம் உண்மையான உறவுகளே. இந்த வீடியோ யாருக்குன்னா எஸ்பிஓவில் நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் பேமெண்ட் வராமல் இருந்திருக்கும். சில நபர்களுக்கு இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நாங்கள் ரீஃபண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியுமே உங்களுக்கு ரீஃபண்ட் வரல. இல்லை உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, நான் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த மாதிரி கேட்டகரியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் எஸ்பிஓவில் கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது யாருக்கு தவறாக இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லாக்கில் இருக்குது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எது பிரச்சனை, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் கரெக்ஷன் இருக்குது, உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிட்டு இந்த மாதிரி யாராவது கேட்டகரியில் இருந்தால் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தான் இப்போ எஸ்பிஓவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ்பிஓவில் யாரெல்லாம் ரீஃபண்டபிள் கொடுக்க போகிறீங்களோ கொடுத்துருப்பீங்க, கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகிருக்கும். ஸோ அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப், டவுன்லோட் அக்ரிமெண்ட், எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ், லாஸ்ட்டில் அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகிருக்கும். நீங்கள் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை ஷோ பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுமே உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, பேங்க் நேமு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பிரான்ச் இதெல்லாம் காமிக்கும். ஏற்கனவே நீங்கள் என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க, ஏற்கனவே என்ன ஐஎஃப்சி கோட் கொடுத்துருக்கீங்க, உங்கள் பேங்க் என்ன, உங்கள் நேம் என்ன, உங்கள் பிரான்ச் என்ன, இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருமே ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணி இருந்தால் நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே எனக்கு சரியாக இருக்குது ஆனால் இன்னும் பேமெண்ட் வரலன்னா உங்களுக்கு இன்னும் அந்த கேட்டகரியில் வராமல் இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த வித பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் எந்த வித அப்டேட்டுமே நீங்கள் பண்ண வேணாம். ஸோ ஓகே, இது எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு டிக் மார்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ். இதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் வரும். அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ஐஎஃப்சி கோடு, கன்ஃபார்ம் ஐஎஃப்சி கோட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சரியாக கொடுங்க, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் சரியாக கொடுங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்னா பேங்க் அக்கௌண்ட் அந்த பெயர் இருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பெயர் இருக்கோ அந்த பெயரை கொடுங்க. ஐஎஃப்சி கோடு இப்போ நீங்கள் செக் பண்ணி என்ன ஐஎஃப்சி கோட் இருக்கோ அதை கொடுங்க. கன்ஃபார்ம் ஐஎஃப்சி கோட்னால் அதே இது தான். சப்மிட் ஆப்ஷனே இல்லையே, நாங்கள் எப்படி சப்மிட் பண்ணேன்னு கேட்பீங்க. ஐஎஃப்சி கோட், கன்ஃபார்ம் ஐஎஃப்சி கோட் இதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சப்மிட் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பிரான்ச்சு, எந்த ஊருங்கிறது ஃபைண்ட் அவுட் ஆகிரும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு அதிலேயே ஷோ ஆகிரும். இப்போ நீங்கள் கரண்ட்லி என்ன பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு டைம் தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நினச்ச நேரம் பண்ண முடியாது. சரியான நபர்கள் சரியான விதத்தில் சரியாக பயன்படுத்துங்க. பேங்க் டீட்டெயில்ஸில் மிஸ்டேக் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.